நண்பர்களே, நீங்க டெய்லியுமே ட்ரெயின்லயே காலேஜுக்கு போறீங்களா? நான் நெறைய பசங்கள பார்த்துருக்கேங்க. ட்ரெயின்லயே தான் ஸ்கூலுக்கு போவானுங்க. டெய்லியுமே. இந்த வேலைக்கு போறவங்க டெய்லியுமே ட்ரெயின்ல தான் வேலைக்கு போவாங்க. நானே நெறைய பேர பார்த்துருக்கேன். நான் சொல்றத கேட்டுட்டு அப்புறமா நீங்க ட்ரெயினுக்குள்ள போங்க. உங்களுக்கு ரூ. 250 ஃபைன் வராது. இப்போ ரூ. 450 வரைக்கும் ஃபைன அதிகம் பண்ணியிருக்காங்க. அதனால தயவு செஞ்சு நான் சொல்றேன். அத கேட்டுட்டு அப்புறம் ட்ரெயினுக்கு போங்க. இப்போ நம்ம இந்தியால மட்டும் 2.5 கோடி பேரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம். எதுக்கு? எதுக்கு இவ்வளவு பேரு ட்ரெயின்ல டிராவல் பண்றோம்? பஸ் இல்லையா? கார் இல்லையா? நம்மகிட்ட பைக் இல்லையா? இருக்குது. ஆனா ட்ரெயின்ல போனா படுத்துக்கிட்டே போலாம். ஸ்லீப் கோச் இருக்குது. 2வது ட்ரெயின்ல போனா ஏசி கோச் இருக்குது. நல்லா ஏசி வாங்கிட்டு அப்படியே ஜம்முன்னு போலாம். அலைச்சலே இருக்காது. உடம்பு டயர்டு இருக்காது. ஆனா சேஃபு. இப்போ நானே பார்த்துருக்கேங்க. எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்க நெறைய பேரு கார ரெடி பண்ணிக்கிட்டு ஃபேமிலியோட லாங் ட்ரிப் போவாங்க. நெறைய பேரு ஆக்சிடென்ட் ஆயி செத்து தான் வீட்டுக்கே வருவாங்க. நானே நெறைய பேர பார்த்துருக்கேன். இப்போ பசங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ்லாம் பைக்ல வந்து ஒரு 4, 5 பசங்கள கூட்டு சேர்ந்துக்கிட்டு பைக்ல வெளியூருக்கு போவானுங்க. ஆனா நெறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகி சாகுறாங்க. நெறைய பேர் பொழச்சு வந்திருக்கானுங்க. அதனால அந்த ரிஸ்க்லாம் வேணாம்ப்பா. ட்ரெயின்ல போனா படுக்கிறோம். ஏசி காத்துல. ஜம்முன்னு இறங்க வேண்டிய இடம் வந்துருச்சா, இறங்கி அவன் வேலைய பார்க்க போயிடுறான். அதனால மட்டும் தான் நம்ம ட்ரெயினுக்கு போறோம். இப்போ நம்ம நெறைய பசங்க என்ன பண்றோம்? செல்ல எடுக்கிறோம். டிக்கெட்ட புக் பண்றோம். அடுத்து ட்ரெயினுக்குள்ள போய் டிராவல் பண்றோம். இப்போ ஒரு 200 பேர் டிக்கெட்ட புக் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 150 பேருக்கு டிக்கெட் கிடைச்சிரும். மிச்சம் ஒரு 50 பேருக்கு கிடைக்காது. அதனால அந்த 50 பேரை வந்து வெயிட்டிங் லிஸ்ட்ல வைப்பாங்க. அதாவது காத்திருப்போர் பட்டியல். அந்த காத்திருப்போர் பட்டியலுக்கு தான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனை இருக்குதுங்க. இப்போ அந்த 50 பேருக்கு பார்த்தீங்கன்னா டிக்கெட் கிடைக்காது. அதனால அவங்க வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சுருவாங்கல்ல. இப்போ அந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற 50 பேரு அவங்களுக்கு எப்ப டிக்கெட் கிடைக்கும் தெரியுமா? அந்த முன்னாடி வந்து புக் பண்ணாங்கல்ல ஒரு 150 பேரு. அந்த 150 பேர்ல ஒரு 50 பேர் வந்து எனக்கு டிக்கெட் வேண்டாம். நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன் அப்டின்ட்டு கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா, அந்த 50 பேர் போயிருவாங்க. இந்த 50 பேர் வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிற 50 பேர் இதுல ஆட் ஆயிக்குவாங்க. இதனால மட்டும் தான் இந்த 50 பேர் வந்து ட்ரெயின்ல டிராவல் பண்ண முடியுங்க. இப்போ இந்த வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறவங்க அ இந்த ஸ்லீப்பர் கோச்சுக்கு போய் டிராவல் பண்ணாங்கன்னா வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு ஒரு நாளைக்கு ரூ. 250 ஃபைனு. ரூ. 250 ஃபைனுங்க. டிடிஆர் புடிச்சாங்கன்னா ரூ. 250 ஃபைனுங்க. சரிங்களா? அது மட்டும் இல்ல. அந்த ரூ. 250 கூட அவங்க வந்து எங்க டிராவல் பண்ண ஆரம்பிச்சாங்களோ, அங்க இருந்து இந்த டிடிஆர் எப்ப புடிச்சாங்களோ, அந்த இடம் வரைக்கும் ஃபைனு. இப்போ ரூ. 250 ஃபைனு. அத கூட்டிக்கோங்க. இப்போ அவர் வந்து எங்க டிராவல் பண்ணாரோ, அங்க இருந்து டிடிஆர் எங்க புடிச்சாரோ, அது வரைக்கும் ஒரு ரூ. 300 அதிகம் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த ரூ. 300 சேர்த்து புடிச்சுக்கோங்க. எவ்வளோ ஆச்சு? ரூ. 550 ஆச்சா? அதுக்கப்புறம் அந்த புடிபட்டான் பாருங்க. அந்த பையன் வந்து, "இல்லைங்க, நான் வந்து திண்டுக்கல் போறேன். அதனால இன்னுமே எனக்கு வந்து டிஸ்டன்ஸ எனக்கு கொஞ்சம் அதிகம் பண்ணி குடுங்க." அப்படின்னா, நீங்க வந்து எங்க டிராவல் பண்ணீங்களோ, எங்க புடிபட்டீங்களோ, அந்த புடிபட்ட இடத்துலருந்து நீங்க எவ்வளோ தூரம் போறீங்களோ, அதையும் பிளஸ் பண்ணிக்குவாங்க. 200 ஒரு 350 இன்னும் ஒரு ரூ. 400 அப்படின்னா கூட ஒரு ரூ. 700 800 வரைக்கும் ஆகுங்க. அதனால அந்த பிரச்சனையே வேண்டாம். காத்திருப்போர் பட்டியல்ல இருக்கிற நீங்க, தயவு செஞ்சு இந்த ஸ்லீப்பர் கோச்ல இந்த மாரி போனீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 800 வரைக்கும் ஃபைன் வருங்க. 2வது இந்த காத்திருப்போர் பட்டியல்ல இருக்கிற நீங்க, அ ஏசி கோச் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு ரூ. 450 ஃபைன் வரும். ரூ. 450 ஃபைனுங்க. அதனால சொல்றேன், காத்திருப்போர் பட்டியல்ல இருக்கிற நீங்க, கொஞ்சம் முன்னாடியே அட்வான்ஸ்டா டிக்கெட்ட புக் பண்ணுங்க. இல்ல உங்களுக்கு டிக்கெட் கிடைக்கலன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏற்கனவே புக் பண்ணவங்க கேன்சல் பண்ணுவாங்க. கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா, அடுத்து நீங்க தான் போய் டிராவல் பண்ண போறீங்க. அதனால பார்த்து சேஃபா டிக்கெட் புக் பண்ணுங்க. இந்த மாதிரி வந்து கோளாறு பண்ணி ஃபைன கட்டி மாட்டிக்க வேண்டாம். சரிங்களா? மக்களே, டெய்லியும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவ நம்ம சேனல்ல ரெகுலரா அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பா. நீங்க லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே, என் வீடியோவ நீங்க லைக் பண்றது மூலியமா தான் இன்னும் 4 பேருக்கு என் வீடியோ போகும். போனா தான் அவங்களும் கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த மாரி பிரச்சனைகள்ல இருந்து தப்பிச்சுக்குவாங்க மக்களே. அதனால லைக் பண்ணுங்க மக்களே. லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க. மெயினா உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோவ. ஓகேங்களா? அடுத்த ஒரு வீடியோல உங்கள மீட் பண்றேன். பாய் மக்களே. பாய்.